பிரைஸ் தி லார்ட். இந்த நாள்லயும் ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை பலப்படுத்துவார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 85வது அதிகாரம் 12வது வசனம். Psalm chapter 85 verse 12. கர்த்தர் நன்மையானதை தருவார். The Lord will give what is good. இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் உங்களுடைய வாழ்க்கையில நன்மையானதை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அநேக காரியங்கள் நீங்க ஏசப்பா கிட்ட கேட்குறீங்க. சில காரியங்கள் உங்களுக்கு நன்மையானதாக இருக்கும், சில காரியங்கள் அது நீங்க எதிர்பார்த்தபடி நீங்க கேட்குறீங்க, ஆனா அது உங்களுடைய வாழ்க்கைக்கு அது தீமையாக இருக்கும் என்று இயேசு அறிந்து அந்த காரியங்களை உங்களுக்கு அவர் தரமாட்டார். நீங்க ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க, ஏசப்பா இந்த காரியத்தை ஆசீர்வதிங்க, இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்க, எனக்கு இதை நீங்க தாங்க, தந்தே ஆகணும், நீங்க தந்தீங்கன்னா நான் உங்களுக்காக நிறைய விஷயம் செய்வேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஜெபம் பண்ணுவீங்க. நிறைய காரியங்கள், நிறைய பொருத்தனைகள்லாம் பண்ணி ஜெபம் பண்ணுவீங்க. ஆனாலும் ஏசப்பா அந்த காரியத்தை தரல அப்படின்னா நீங்க புரிந்து கொள்ளணும், அது நமக்கு நன்மையானதாக இருக்காது. அதனாலதான் ஏசப்பா நமக்கு தரல. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏசப்பா நமக்கு நன்மையானதை தருவார். அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? வெயிட் பண்ணணும். நம்ம கேட்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஏசப்பாவால நமக்கு கொடுக்க முடியும். ஆனா அவர் நமக்கு அது நன்மையானதாக இருக்குமா அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சு அவருடைய சித்தத்தின்படி தான் நம்மளுக்கு தருவார். நம்ம கேட்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் நமக்கு தர மாட்டார். அவர் சித்தத்தின்படி நமக்கு அது நன்மையானதாக இருக்குமா என்று அவர் யோசித்து அவைகள் எல்லாவற்றையும் அறிந்து அப்பொழுதுதான் அவர் நமக்கு தருவார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அக்செப்ட் பண்ணணும். ஏசப்பா நமக்கு கொடுக்கல அப்படின்னா அது நமக்கு நன்மையானதாக இல்லை அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணணும். ஓகே, அப்போ ஏசப்பா என்ன தராங்களோ தரட்டும், அவர் நமக்கு நன்மையானதை தருவார், சிறந்ததை செய்வார் அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசத்தோட நீங்க அவரையே நம்பியிருங்க, சார்ந்துருங்க. அவர் நிச்சயம் உங்களுக்கு நன்மையானதை தருவார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா பிள்ளைங்க ஆண்டவரே அவங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிறாங்க, அநேக நன்மைகளை எதிர்பார்த்து ஜெபித்து இருக்கிறாங்க. நீங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கைக்கு எது ஆசீர்வாதமாக இருக்கும், எந்தெந்த காரியங்கள்லாம் நன்மையானதாக இருக்கும் என்று அறிந்திருக்கிற தேவன் நீங்க. பிள்ளைங்களை முழுவதும் அறிஞ்சிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே ஏசப்பா, நீங்க பிள்ளைங்களுக்கு தேவையானதை கொடுத்து ஆசீர்வதிங்க. நன்மையானவைகளை நீங்க செய்து ஆண்டவரே ஏசப்பா பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில பிள்ளைங்களை உயர்த்தி வைங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஏசப்பா உங்களுக்கு நன்மையானதை தருவாங்க. காத்துருங்க. ஏசப்பா கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. ஏசப்பா உங்களுக்கு நீங்க கேட்கிற காரியங்களை தரல அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அந்த காரியம் நமக்கு அது சரியாக இருக்காது, அதனாலதான் ஏசப்பா தரலன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அவர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நன்மையானதை தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.